தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து 40 நாட்களை கடந்துருச்சு. இந்த ஆட்சி பற்றிய உங்களுடைய மதிப்பீடு? சட்டப்பேரவையிலே ஊழல் ஒரு விவாத பொருளாக இருந்திருக்கிறது. கஜானாவை பற்றி அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள், வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்களே தவிர இந்த 41 நாள்ல ஒன்னும் சாதித்து விட முடியாது. நான் ஒரு பைசா தொட மாட்டேன், யாரையும் தொடவும் விட மாட்டேன், ஏற்கனவே தொட்டவங்களும் விட மாட்டேன்னு சட்டசபையில பேசியிருக்காரு. எம்ஜிஆர் பாடல திருப்பி பாடுறாரு, எம்ஜிஆர் பாடிய பாடலையே பாடுறாரு. நான் என்ன சொல்றேன், இது நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. சாத்தியம் இல்லாதது ஒன்றுமே இல்ல. தொடர் நடவடிக்கையாக இருக்கணும். லஞ்சம் வாங்குறவனுக்கு அந்த அச்ச உணர்வு இருக்கணும், பயம் இருக்கணும். யாருன்னா கொடுத்தா கூட வேணாம்னு சொல்லணும். இன்னைக்கு அப்படி மாறிடுச்சு நிலைமைன்னு சொல்றாங்க. இல்ல கொஞ்சம் கூட துளி கூட இல்ல. டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுக்காக ஆன்லைன்ல கொடுத்திருக்காங்க, நிறைய விஷயங்களை மாத்திருக்காங்க. அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுகிற முறை நேர்மையான முறையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆன்லைன் மூலமா தொடர்பு கொள்ளுங்க அப்படின்றீங்க. இப்ப வாரிசு சான்றிதழ் வாங்கணும்னு சொன்னா அது ஒரு எளிமையாக்குங்க. இந்த இத்தனை நாட்களுக்குள்ள நீங்க வாரிசு சான்றிதழ் கொடுத்துடணும். இறப்பு சான்றிதழ் நீங்க ஆன்லைன்ல எடுத்துக்கலாம், போலாம், வரலாம் இருக்கும். சில சிக்கல்கள் வருகிற பொழுது, அணுகுகிற பொழுது இதுதான் இப்படிதான் லஞ்சம் உருவாகுதுன்றீங்க. நிச்சயமா உருவாகும். நிச்சயமா ஒரு வாரிசு சான்றிதழ் வாங்கணும்னா சாதாரண சான்றிதழ் அதுக்கு 50,000 ரூபாய் கேட்கறாங்க. ஊழலிலே அதிகம் தெளித்துக் கொண்டிருக்கிறவர்கள் யார் என்று சொன்னால் அதிகாரிகள் மட்டம் என்று சொல்லக்கூடிய IAS, IPS, IRS அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஊழல். முதலமைச்சர் விஜய் அவர்கள் கவனத்தில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள், குறிப்பாக வடமாநில அதிகாரிகள் இப்படிப்பட்ட நிலையிலே இருந்திருக்கிறார்கள். அதற்கு உங்களுடைய காவல்துறை இயந்திரம், இன்னைக்கு உங்க காவல்துறை உங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. இதே மாதிரி ஆயிரக்கணக்கான ஊழல்கள் உங்களை சுற்றி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நீங்கள் சட்டப்பேரவையில் இந்த பேசுகிற பொழுது எங்களுக்கு சிரிப்புதான் வந்தது. புரோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாமக மூத்த நிர்வாகி திரு CR பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜேந்திர பிரசாத் சார். திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து 40 நாட்களை கடந்துருச்சு. ஆளுநர் உரை மீதான சட்டமன்றத்தில் அந்த விவாதம் கூட்டத்தொடர் நடந்து முடிச்சிருக்கு. ஸோ இந்த ஆட்சி பற்றிய உங்களுடைய மதிப்பீடுகள் எல்லா இயக்கத்துக்குமே ஆரம்பம் படு அமர்க்களமாக தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லி தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் துவங்கப்படுகின்றன. சொல்லப்போனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் எம்ஜிஆர் அவர்கள் அதை திருக்கழுக்குன்றத்திலே கணக்கு கேட்டு தான் வந்தார். ஊழலுக்கு எதிரான இயக்கமாகத்தான் அது வளர்ந்தது. ஆனால் அந்த அதிமுகவில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊழல் புறையோடி போனது. அதிமுகவில் ஊழல் புறையோடி போச்சு. இப்படிலாம் ஊழல் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி காலங்களில் நீங்கள் போடாத ரோடுக்கெல்லாம் ரோடு போட்ட மாதிரி வாங்கி ஊழல்கள் செஞ்சுருக்காங்க. இப்போவும் நடந்து கொண்டிருக்கு, இதுவரையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இன்னைக்கு விஜய் அரசு இருக்குதுன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக நின்று போச்சுன்னு நினைக்கிறீங்களா? எல்லா துறைகளிலும் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டப்பேரவையிலே ஊழல் ஒரு விவாத பொருளாக இருந்திருக்கிறது. கஜானாவை பற்றி அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள், வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்களே தவிர இந்த 41 நாள்ல ஒன்னும் சாதித்து விட முடியாது. கொள்கை ரீதியாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவரு தன்னுடைய உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறார். அதே போல அமைச்சர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லலாம். ஏன்னா என்னுடைய பயணம் இதுதான் என்று சொல்லி முடிவுக்கு வந்திருக்கார். நான் ஏற்கனவே ஏராளமா சம்பாரிச்சுட்டேன், கோடியா சம்பாரிச்சுட்டேன். இனிமேல் மக்கள் பணிதான், ஊழலற்ற ஒரு அரசு கொடுப்பதுதான் என்னுடைய லட்சிய நோக்கம் என்று சொல்லி அவர் வருகிற பொழுது அது சாத்தியமா என்கிற கேள்வி இருக்கிறது. சட்டம் போட்டாலும் திட்டம் தீட்டினாலும் தொல்லைகள் தீர்வதாக இல்லை அப்படின்னு சொன்னா சட்டம் இருக்கு. ஊழலை ஒழிக்க சட்டம் இருக்கிறது. நீங்க சொன்னா அசந்து போயிடுவீங்க. ஊழலிலே அதிகம் தெளித்துக் கொண்டிருக்கிறவர்கள் யார் என்று சொன்னால் இந்த அதிகாரிகள் மட்டம் என்று சொல்லக்கூடிய IAS, IPS, IRS அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஊழல். எனக்கு என் கண் முன்னாலே நான் பார்த்த ஒரு ஊழலை பற்றி சொல்கிறேன். அதிகாரிகள் பெருமளவு சம்பாதித்தார்கள். குறிப்பாக வட மாநிலத்திலே இருந்து வந்த அதிகாரிகள் ஏகப்பட்ட கோடியாக சேர்த்து அதை தங்கமாக மாற்றி அந்த தங்கத்தை எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மாறுவாளிகளிடம் முதலீடு வைத்தார்கள். இது கடந்த 6 மாதத்துக்கு முன் சென்னையிலே நடைபெற்ற ஒரு சம்பவம். ஏறக்குறைய 1000 கிலோ தங்கம். ஆனால் இது ஒரு வழக்காக வருகிறது, காவல் நிலையத்திலே ஒரு வழக்காக வருகிறது. எப்படி வருகிறது என்று சொன்னால், மார்வாடிகள் வட்டிக்காக வாங்கிய தங்கத்தை சரியாக வட்டியும் கொடுக்கவில்லை, திருப்பி தங்கத்தையும் கொடுக்கவில்லை. ஆகிய ஓய்வு பெற்ற அதிகாரிகள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், சத்யபிரதாப் சாஹூ அவரும் ஒரு தேர்தல் ஆணையராக இருந்தாரே, அவரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டவர்கள். ஏன்னா எனக்கு சம்பந்தப்பட்டவர் என்கிற வகையிலே சொல்கிறேன். அதிகாரிகள் 1000 கிலோ தங்கத்தை வட்டியிலே புழக்கத்திலே விட்டுவிட்டு அதை ஒரு வழக்காக கொண்டு சென்று சென்னை மாநகர காவல் நிலையரும் தலைமைச் செயலாளர்களும் இவர்களெல்லாம் இணைந்து ஒரு ஊழலிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால்
அவர்களிடம் அந்த தங்கத்தை வாங்கி ஒப்படைப்பதற்காக இந்த காவல்துறை எவ்வளவு கடுமையாக வேலை செய்து. இதை கூட நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, விஜய் அவர்களுடைய கவனத்திற்கு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் கவனத்திற்கு, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள், குறிப்பாக வடமாநில அதிகாரிகள் இப்படிப்பட்ட நிலையிலே இருந்திருக்கிறார்கள். அதற்கு உங்களுடைய காவல்துறை இயந்திரம், இன்னைக்கு உங்க காவல்துறை உங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன், இதே மாதிரி ஆயிரக்கணக்கான ஊழல்கள் உங்களை சுற்றி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நீங்கள் சட்டப்பேரவையில் இந்த பேசுகிற பொழுது எங்களுக்கு சிரிப்பு தான் வந்தது. ஏன்னா இன்னமும் அந்த அதிகாரிகள் பல பேர் ஓய்வு பெற்றாலும் கூட பல பேர் ஓய்வு பெறாமல் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க வடமாநில அதிகாரிகள், தமிழ் மாநில அதிகாரிகள் என்று நான் பிரித்து சொல்வதற்கான காரணங்கள் என்ன, இப்ப பிரிச்சு பாத்தீங்கன்னா அவங்க உண்மையை சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் இவங்கிட்ட உண்மையை சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு நான் இப்போ கேட்கிறேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, அதுக்கு ஒரு விசாரணை வைக்க சொல்லுங்க, ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட சொல்லுங்க, உண்மையை ஒரு ஆய்வு பண்ண சொல்லுங்க. இது நான் ஏன்னா ஊழலை ஒழிக்க முடியாததுக்கு காரணம் இந்த மாதிரி அதிகாரிகள் இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை தான். இன்னைக்கு மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் போங்க, ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆபீசர் போங்க, எஃப்சி சர்டிபிகேட் லைசன்ஸ் இன்னைக்கு அந்த டிவிஎஸ்சியை முடக்கி விட்டுருக்காங்க. நிறைய இடங்கள்ல தொடர்ந்து ரைட் நடந்துகிட்டே இருக்கு. முன்னாள் அமைச்சருக்கு வீடுகளில் ரைட் நடக்குது. அதே மாதிரி அப்போது வேலை பார்க்கக்கூடிய அந்த அலுவலர்களுக்கு நேரடியாக சென்று சர்ப்ரைஸ் ரைட்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. நல்லது ஆச்சரியம். அதாவது இது என்னன்னா, இது தொடர்ச்சியாக நடத்தப்பட வேண்டும். இது இப்ப என்ன நடக்குன்னா, வருமான வரி ரெய்டா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கான ரெய்டா இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா, அதாவது தேவைப்படாதவர்கள் மீது, விரும்பாதவர்கள் மீது, எதிர்கட்சிகள் மீது, அப்படி ஏற்கனவே ஆட்சி நிர்வாகத்தில் இருந்தவர்கள் மீது எடுக்கிற நடவடிக்கை என்பதை காட்டிலும் எல்லா மட்டங்களிலும் இந்த கண் இருக்கணும். இந்த மூன்றாவது தேர்ட் ஐஸ். முதல்வர் ரொம்ப உறுதியா சொல்லுவாரு, நான் ஒரு பைசா தொட மாட்டேன், யாரையும் தொடவும் விட மாட்டேன், ஏற்கனவே தொட்டவங்களும் விட மாட்டேன்னு சட்டசபையில பேசியிருக்காரு. அதான் எம்ஜிஆர் பாடலை திருப்பி பாடுறாரு, எம்ஜிஆர் பாடிய பாடலையே பாடுறாரு. நான் என்ன சொல்றேன், இது நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. சாத்தியம் இல்லாதது ஒன்றுமே இல்லை. நான் என்ன சொல்றேன், உங்களால இதை சட்டம் போட்டு தடுக்க முடியும். உங்களுடைய கடுமையான உத்தரவு இருக்கு, சட்டம் இருக்கு. உங்களுடைய கடுமையான உத்தரவு தொடர் நடவடிக்கைகள் காரணமாக, தொடர் நடவடிக்கை எடுக்காம இது நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது இல்லை, தொடர் நடவடிக்கையாக இருக்கணும். லஞ்சம் வாங்குறவனுக்கு அந்த அச்ச உணர்வு இருக்கணும், பயம் இருக்கணும். யாருன்னா கொடுத்தா கூட வேணான்னு சொல்லணும். ஆனா இன்னைக்கு அப்படி மாறிடுச்சு நிலைமைன்னு சொல்றாங்க. இல்ல கொஞ்சம் கூட துளி கூட இல்லை. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு தெரியும். அங்க ஏசிபி கணக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க அவங்க கொடுத்துருக்க கணக்குல ஊழல் நிறைந்த மலிந்த ஒரு நாடு இந்திய நாடு. நீங்க பாத்தீங்கன்னா 50% மேல இருந்தா தான் ஓரளவுக்காவது ஊழல். இங்க 36% தான் ஊழல் இருக்கு. அப்போ ரொம்ப மோசமான ஊழல் இருக்கு. 96வது பட்டியலில் வருது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றம், மோடி அரசு வந்ததற்கு பிறகு கொஞ்சம் முன்னேற்றம் என்னன்னா, 33வது இடத்துல இருந்தது 36வது இடம், 3 விழுக்காடு வந்திருக்கு. அது காரணம் என்ன? ஆர்டிஐ, தகவல் அறிவு உரிமை சட்டம், மக்களிடையே விழிப்புணர்வு, இந்த ஆன்லைன் வர்த்தகம், இந்த ஆன்லைனோட அந்த மாதிரியான காரணம், டிரான்ஸ்பரன்சி ஆன்லைன்ல நடக்கக்கூடிய அந்த விஷயம். இப்ப இவர் கூட சொல்றார், டெண்டர் முறைகேடு இது தொடர்பாக எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுக்காக ஆன்லைன்ல கொடுத்திருக்காங்க, நிறைய விஷயங்களை மாத்திருக்காங்க. தற்போது கூட திரு நிர்மல்குமார் அவர்கள் பிபில நடந்த விஷயங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுதாங்க இப்ப இபில வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. அதாவது மின்சாரத்துறையில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஊழல்கள், நட்டங்கள், எவ்வளவு காரணங்கள் இருக்கு. ஒரு முறை ஜெயலலிதா முதலமைச்சராக அந்த அம்மையார் இருந்த பொழுது அந்த ஆணையர் நியமனம், ஏன்னா மின்சாரத்துறை ஆணையர் நியமனத்தை காலம் கடத்தினார்கள். என்னை போன்றவர்கள் தான் ஒரு பொதுநல வழக்கு போட்டு ஆணையர் நியமனத்துக்கு சொல்லுங்க அப்படி. ஏன்னா ஆணையரே இல்லாமல் எப்படி அந்த ஒழுங்குபடுத்த முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெகுலேஷன் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு துறைகளிலும் முறைகேடுகளை களைய நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த தலைமையாளர் சரியானவராக இருந்தால் அவர் அந்த இடத்துல மாற்ற முயற்சி பண்ணுவாங்க. அதாவது ஊழலை ஒழிக்க வந்த ஒரு இயக்கம் ஊழலாகவே மாறிப்போன கடந்த கால வரலாறை நாம் பார்க்கிறோம். அது திமுகவும் அதிமுகவும் விளக்கு இல்லை. நாம் நினைப்பதெல்லாம் விஜய் போன்றவர்களுடைய நிர்வாகத்தில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும்பொழுது உங்களுக்கு தேவைகள் அதிகமாகவே இல்லை. அதைத்தான் அவர் சொல்றார். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னா, சேவைக்காக வந்திருக்கிறேன், மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது மக்களுடைய வரி பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது என்பது மக்களுக்கு முதல்ல விழிப்புணர்வு வேணும். மக்கள் விழிப்புணர்வு இல்லை. தங்கள் வேலை வேகமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் வலிந்து திணிக்கிறார்கள். இது நிறைய நடக்குது. தாலுகா அலுவலகங்களையும் வருவாய்த்துறை அலுவலகங்களையும் இந்த இருக்கு பாருங்க. எப்பவுமே சட்ட சிக்கல்கள் வரும், அதை விரைந்து முடிக்கணும். இதில் பல கோணங்களை நீங்க பார்க்கணும். நீதிமன்றத்திலே தேங்கி கிடக்கக்கூடிய ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. இப்போ உதாரணமா தவறுதலான ஒரு பட்டா இருக்குதுன்னு சொன்னா, அந்த பட்டாவை மாற்றி கொடுங்க அப்படின்னு அவன் விண்ணப்பிக்கும் பொழுது அவர் அந்த பட்டாவை மாத்துறதுக்காக
தேவையில்லாம அவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கு ஒரு தவறான ஒரு சான்றிதழ் இவர் கொடுப்பாங்க. இது மாதிரி வேற எப்படி நீங்க அங்க நேரா தானே கொடுத்தாதானே பிரச்சனை உங்களுக்கு. அது மாறுவது இடைத்தரகர்கள் இருக்கிறார்கள், மாற்று வழிகள் இருக்கிறது. இதெல்லாம் எப்படி நீங்க களைய போகிறீங்க அப்படின்றதான் ஒரு பிரச்சனை. ஆகவே தகவல் அறிவு உரிமை சட்டம். 2வது, அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுகிற முறை நேர்மையான முறையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆன்லைன் மூலமா தொடர்பு கொள்ளுங்க அப்படின்றீங்க. இப்போ வாரிசு சான்றிதழ் வாங்கணும்னு சொன்னா அது ஒரு எளிமையாக்குங்க. இந்த இத்தனை நாட்களுக்குள்ள நீங்க வாரிசு சான்றிதழை கொடுத்துடணும். இறப்பு சான்றிதழ் நீங்க ஆன்லைன்ல எடுத்துக்கலாம், போகலாம், வரலாம்னு இருக்கும். சில சிக்கல்கள் வருகிற பொழுது, அணுகுகிற பொழுது இதுதான் இப்படிதான் லஞ்சம் உருவாகுதுன்றீங்க. நிச்சயமா உருவாகும். நிச்சயமா ஒரு வாரிசு சான்றிதழ் வாங்கணும்னா சாதாரண சான்றிதழ் அதுக்கு 50,000 ரூபாய் கேட்கறாங்க, 25,000 ரூபாய் கேட்கறாங்க. அதுக்கு ஒரு ஆய்வுன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே வாரிசு சான்றிதழ் அந்த ஊர்ல வாரிசு அதுக்கான மெத்தட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேலியா இருக்கும். நீங்க போய் அதை போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க நாங்க தேடி பார்த்தோம், அது அவருக்கு தெரியல அப்படின்னு. ஐயா இல்லையா, நாங்க தான் அர்ஜென்ட்டா வேணும் ஐயா எங்களுக்கு, நீங்க எப்போ போனீங்கன்னா இல்ல மறுபடியும் நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க. இந்த மாதிரியான சிக்கல்களை அவர்கள் களைய வேண்டிய. எல்லாத்தையும் தலையில போடுறதுக்கு முதலமைச்சரால் முடியுமானா நிச்சயமா முடியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. தலை வெடிச்சிடும், மண்டை வெடிச்சிடும் உங்களுக்கு. நீங்க பல நேரங்களில் நீங்க பாத்தீங்கன்னா அது ஸ்டாலினா இருந்தாலும் சரி, கலைஞரா இருந்தாலும் சரி, அம்மையாரா இருந்தாலும் சரி, மூழ்கிரிடம்னு பல பேர் சொல்லாதவங்களே இல்லை. அது மாதிரி மூழ்கிரிடம் தான். ஆனா அந்த மூழ்கிரிடத்தை வச்சுக்கிட்டு அதுதான் வேணும்னு ஆசைப்படுவாங்க. மூழ்கிரிடம் தான் இருக்கு, ஆனா அது மூழ்கிரிடம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வேணும், அதுக்காக தான் அடம் பிடிப்பாங்க. இன்னைக்கு தேர்தல் செலவுகளை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு தேர்தலில் நாங்க தான் இந்த தேர்தலில் எல்லா கட்சிகளும் செலவு பண்ணாங்க. நானும் போலூர்ல நின்னேன், எனக்கும் எவ்வளவு வெற்றி வாய்ப்பு இருந்தது. 40 லட்சத்துக்குள்ளதான் செலவு பண்ணணும்ன்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. எல்லாரும் அதை தான் அப்படிதான் பண்ணியிருக்காங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. மனசாட்சியை தொட்டு கேளுங்க. இப்ப நாம ஒண்ணு சொல்றோம், குளத்தூர்ல நீங்க ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா 50 100 கோடிக்கு மேல செஞ்சிருப்பாங்க. 100 கோடி கம்மி இல்லாம ஒரு தொகுதியை அவர் வச்சிருக்க மாட்டார். அதுக்கு தோல்வியை கொடுக்குறாங்க, அது வேற விவகாரம். நான் 5 நிமிஷம் பேசுனதுலயே எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அது ரிமார்க்கபிள். நாம ஆச்சரியப்பட வைக்கணும், நம்ம கை தட்டலாம். ஆனா அதே நேரத்துல அது அலைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி ஒரு அலைன்னா நீங்க 150 இடத்துல 180 இடத்துலயோ வெற்றி பெற்றிருக்கலாம். அலை என்பது மக்கள் மனத்துல மாற்றத்துக்கான ஒரு சிந்தனை இருக்கு, அதனுடைய வெளிப்பாடு. இவங்க இந்த 2 கட்சிகள் மேல ஒரு பெரிய அயற்சி இருக்கு அப்படின்றதனுடைய வெளிப்பாடா தான் இதில் பார்க்க முடியும். இல்ல அழற்சி என்பதை விட இவர் எல்லாத்துக்கும் அந்த ஊழல் தான். நீங்க நான் வித்தியாசப்படுறேன் ராஜேந்திர பிரசாத். அது விஜய்பால் இருந்த ஒரு ஈர்ப்பு, அதுதான் முக்கிய காரணம். அதுதான் அவருடைய அந்த திரை கவர்ச்சின்னு சொல்லலாம், ஈர்ப்புன்னு சொல்லலாம், அவர் மேல இருந்த ஒரு விருப்பம்னு சொல்லலாம். அதாவது இந்த ஜென்சி பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆர்வம். ஜென்சி மட்டும் சொல்லிடுறீங்க, ஆனா ஜென்சி மட்டும் இல்ல, நிறைய முதியவர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, நடுத்தர வயதானவர் ஓட்டு போட வச்சிருக்காங்க. ஓட்டு போட வச்சது மட்டும் இல்ல, அதாவது திமுக, அதிமுக உள்ளிட்ட மற்ற பாமக உட்பட எல்லா கட்சிகளையுமே புறந்தள்ளிட்டு இவங்களுக்கு கொண்டு போய் போட்டிருக்காங்க. அப்படின்னா அதை நம்ம இப்படி வெறும் திரை கவர்ச்சி ஒரு ஈர்ப்பு மட்டும் கடந்துட்டு போக முடியாது இல்லையா? அது உள்ள அவங்க என்ன நினைக்கிறாங்க மக்கள்ன்றத அந்த வெளிப்பாடு இங்க நம்ம புரிஞ்சுக்கணும்ல. நான் என்னுடைய பார்வையை பொறுத்தவரையிலும், என் தொகுதியை பொறுத்தவரை நான் நிற்கும் போது திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டின்னு நினைச்சேன். விசில் அடிச்சுட்டு வந்துருது, 228 வாக்கு வித்தியாசத்துல அந்த தம்பி அபிஷேக் ஜெயிக்கிறாரு. அது எப்படி என்னால கணிக்கவே முடியல. அதை விட இன்னொரு ஆச்சரியம் என்ன, நான் சைதாப்பேட்டையிலே 2 முறை தேர்தலில் நின்றவன், திமுக கூட்டணியில் நின்றவன், அதிமுக கூட்டணியில் நின்றவன். ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் என்ன, சென்னை சுற்றியுள்ள திருவள்ளூர், காஞ்சிபுரம் எல்லா பகுதிகளிலும் ஸ்வீப் பண்றாங்க. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா சைதாப்பேட்டையில இன்னும் தொகுதியில மா சுப்பிரமணியம் 40,000 வாக்கு வித்தியாசத்துல தோக்குறாருன்னு சொன்னா, அவரு காலங்கள்ல அவரும் சுகாதாரத்துறை இருந்த பொழுது அந்த பகுதியில் எவ்வளவு பண்ணியிருப்பாரு, எவ்வளவு செஞ்சிருப்பாரு, அதையெல்லாம் காலத்துல இருந்தே அவரு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காரு. சைதாப்பேட்டையில இப்ப அடையாளம் தெரியாத, பெயர் தெரியாத ஒருவரை நிற்க வைத்து, அவர் மேடவாக்கத்தை சேர்ந்தவர். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல. ஏன்னா அந்த தொகுதியில் அருள் மேடவாக்கத்தை சேர்ந்தவர். அதுதான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது எல்லாருக்குமே தெரியணும். ஒரு விஷயத்தை தெரியும் போது நான் அதை குறிப்பிட்டு சொல்லுகிற பொழுது பல தொகுதிகளில் சேகர்பாபு தவிர மற்ற எல்லா தொகுதிகளிலும் திருவல்லிக்கேணி வித்தியாசம். இது எல்லா இடங்கள்லயும் இவ்வளவு பெரிய வித்தியாசத்திலே இவர்கள் தோல்வி வருவார். அது குறிப்பா பாத்தீங்கன்னா நான் சார்ந்திருந்த அதிமுக கூட்டணியிலே அவர்கள் எந்த இடத்தில் தள்ளப்பட்டார்கள் என்பதை விட எவ்வளவு மோசமான வளர்மதி போன்றவர்கள்லாம் எவ்வளவு குறைவான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். நான் இப்ப நினைச்சேன் தீநகர்ல அசைக்க முடியாத அளவுக்கு சத்யா வெற்றி பெறுவார் அப்படின்னு நாம நினைச்சிருந்த நேரத்துல புசியானந்த் திடீர்னு ஆனா அவர் சொன்னதை இப்ப நாம் நம்புறோம். என்னன்ட்டு, விஜய் நான் எல்லா தொகுதியிலையும் நான் தான் நிக்கிறேன், டி நகர்ல நான் தான் நிக்கிறேன், சைதாப்பேட்டில் நான் தான் நிக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு தொகுதியை குறிப்பிட்ட 34 தொகுதியும் நான் தான் நிக்கிறேன்றதுல அவருடைய முகம் தான், அவருடைய முகம். அதை தான் சொல்ல வந்தேன். அந்த ஈர்ப்புன்னு சொல்ற, அதை நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க.
இல்ல அவர் மேல இந்த நம்பிக்கைன்னு சொல்லலாம்ல. இல்லை, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சதவீத வாக்கு வித்தியாசத்துல பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி அந்த கழகம் நம்பிக்கையை இப்போ காப்பாத்துறாரு இல்லையா? ஏன்னா வந்து ஓப்பனா அறிவிக்கிறாரு, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நான் கொடுப்பேன், நிச்சயமா கொடுப்பேன். ஏன்னா மக்களுக்கு மிக மிக ஒரு பெரிய விஷயமா பட்டது வந்து கடந்த காலங்களில் நடைபெற்ற ஊழல், அந்த லஞ்சம் லாவண்யம் தான். அது அது இல்லாத ஒரு ஆட்சியை கொடுப்பேன்றாரு. ஆனா நீங்க அது கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தும் கூட இது இன்னும் நம்ம இங்க வந்து மாறி இருக்குன்னு மக்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடிய தருணத்துல நீங்க இல்லைன்னு சொல்றீங்களா? அது ஒரு ஆச்சரியமா இருக்கு. இல்ல ராஜேந்திர பிரசாத், ஊழல்கள் வந்து கடந்த தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கு வருது. எராடிகேஷன் பண்ணல, ஊழலே ஒழிக்க முடியல. அப்ப இவர் ஒழிச்சிடுவார்னு நம்புறதே இதுவரையில நம்பிக்கை தான். இன்னைக்கு நாம் எம்ஜிஆர் மீது வைத்த நம்பிக்கை இவர் மீது நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் சொன்னால் நம்பிக்கையே தான். ஆனா அதை தான் நான் சொல்ல வரேன். ஊழல் முதல்ல ஒரு உதாரணம் சொன்ன இல்லையா, அதிகாரிகள் அந்த அதிகாரிகள் அடிமட்ட ஊழல் அதிகாரிகள் முதல் அடிமட்ட இந்த அதிகாரிகளை வச்சு தானே ஆட்சி நடத்த முடியும். வேற என்ன பண்ண முடியும்? அது இப்ப கூட நிறைய விமர்சகர்கள் சொன்ன அருண், அவருடைய கமிஷனரா இருந்த அருணை தூக்கி இதுல போட்டிருக்காங்க, அந்த துறையில போட்டிருக்காங்க. அது எப்படி சாத்தியன்ற ஒரு கேள்வி எல்லாரும் ரைடு போயிருக்காங்கல்ல. இல்ல அதை ரைடு போனது வேற. தொடர்புடையவரை இப்ப நாம ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாச்சுன்னா, நான் இப்ப ஒரு களங்கமானவன் அல்லது ஒரு ஊழல்வாதின்னு சொன்னா என்ன அந்த பொறுப்புல வச்சிருக்கிறதுல என்ன பொருள் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி வரும். அதனால அப்போ சரி இது சுட்டி காட்டிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆளை மாத்துறதுக்கு கூட இன்னும் மனம் இல்லாமல் இருக்கிறீர்களே என்ற ஒரு கேள்விதான் நமக்கு முன்னாடி நிக்குது. அப்ப யாருக்கு டிவிஎஸ்சிலேயே லஞ்சம் வாங்கின பெண் காவல் ஆய்வாளர் உட்பட நிறைய பேரை வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த கடந்த 40 நாட்கள்ல. அத 40 நாட்கள் இல்லைங்க, நான் வந்து தொடர்ச்சியா எடுக்கணும்னு சொல்றேன். நான் என்ன சொல்ல, எனக்கு வந்து இந்த நம்பிக்கை இருக்கும்னு சொல்றாங்க. நான் தான் சொல்ல வந்துட்டேன். இப்போ அவநம்பிக்கையை நான் விதைக்கவில்லை. இந்த நிகழ்வுகளை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். விஜய் தொடர்ந்து அப்படிப்பட்ட ஒரு பெருமுயற்சியில் ஈடுபட, சிறு முயற்சின்னு சொல்ல மாட்டேன், பெருமுயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று சொல்கிறேன். அதே போல உங்களுடைய நிர்வாகிகளையும் அமைச்சர்களையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். வெறுப்புக்கு மாறாக உழைக்கிறவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக ஊழல் எல்லா ரூபங்களிலும் விஸ்வரூபமாக அதை ஒட்டுமொத்தமாக உங்களால் மட்டுமே கண்காணிக்க முடியாது. அதற்கான உருப்படியான நபர்களை வைத்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுதே நீங்க என்ன சொல்றீங்க, யார்பா அவரு லாட்டரி குடும்பத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. அதே மாதிரி இவருக்கு அரசியல் தெரியல, நிர்வாகம் தெரியல, தமிழே சரியா படிக்க தெரியல. சட்டப்பேரவையை பொறுத்தவரையிலும் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு அதுதான் சட்டப்பேரவை தான் சான்று அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஆதி முதல் அந்த முறை முதல்ல இருந்து கடைசி வரையிலும் சரியா தமிழ் பேசல, தமிழை உச்சரிக்கல, எல்லாருமே ஒரு சட்டமன்றமே இருந்த நிகழ்வுல இருந்து அப்படியே மாறி போய் இருக்கிறதுன்றத திருத்திங்கன்னு தான் சொல்றேன். நான் இப்ப கூட அப்படியே கெட்டு போச்சுன்னு சொல்லல, இது உங்களுக்கு ஆரம்பம். மிக்க நன்றி சார். நன்றி.